ஹலோ வணக்கம். வெல்கம் டு மணி வேதிக் அஸ்ட்ராலஜி. நம்ம இன்னைக்கு வேப்பிலை மரத்தோட முன்ஜென்ம வரலாறு பற்றியும், வீட்டில் வேப்பிலை வச்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும், அந்த வேப்பிலை ஏன் அம்மன் வழிபட யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ கதையை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்து அடையும். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சிவபெருமான் பார்வதி கைலாயத்தில் ஒன்றா இருக்கையில் அவங்களோட பக்தர்கள் பக்கமே சிவபெருமான் பெரும்பாலும் கவனத்தை செலுத்துகிறான்னு தன் மீது பாசம் இல்லைன்னு நினச்ச பார்வதா தேவி அங்கேருந்து பூலோகம் வந்து சிவபெருமான்கிட்டருந்து பாதியாக உடம்பை வாங்கிறதுக்காக தவம் ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆடிங்கிற ஒரு தேவலோக பெண் வந்து சிவன் மேலே அதீத காதல் கொண்டவங்க. அவங்க ஒரு நாளும் சிவனோட வாழ்ந்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. அவங்க சிவபெருமானை வந்து பார்வதா தேவியை பிரிஞ்சதை தெரிஞ்சுக்கிட்டு பாம்பு ரூபம் எடுத்து கைலை மலைக்குள்ளே அவ்வளோ தேவகணங்களை தாண்டி உள்ளே நுழையிறாங்க. பார்வதி தேவி போலவே உருவம் எடுத்த அந்த ஆடிங்கிற பெண் சிவபெருமானை நெருங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் தன் ஞான திருஷ்டியால் பார்த்த சிவபெருமான் இது பார்வதி இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. கோபமடைஞ்ச சிவபெருமான் இந்த ஆடியை பார்த்து சபிக்க முற்படுறாரு. அப்போ ஆடி சிவபெருமானோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. உங்கள் மேதில் உள்ள காதலில் தான் நான் வந்து இங்கே வந்துட்டேன், மற்றபடி என மனதில் வேறு எந்த எண்ணமும் இல்லை அப்படிங்கிறத விளக்குறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் இருந்தாலும் உனக்கு வந்து தண்டனை கொடுக்காம என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த ஆடியை சபிக்கிறாரு. நீ பூலோகத்தில் வேப்பிலைன்னு அடைக்கப்படுற கசப்பான மரமாக நீ போய் வாழ்வ, உன்னை எல்லா மக்களும் வெறுத்து ஒதுக்குவாங்கன்னு சபிக்கிறாரு. இருந்தாலும் அதற்கு பரிகாரமாக ஒரு சாப விமோச்சனத்தையும் கொடுக்குறாரு. உன்னோட பேர்லேயே ஒரு மாதம் வரும், அதாவது ஆடி மாதம்னு ஒரு மாதம் வரும். அந்த நேரத்தில் நீ சக்தியோட வடிவம் எடுத்து என்னை அடைய முயற்சி பண்ணதுனால சக்தியோட பவர் வந்து அதிகமாக இருக்கும். அந்த ஆடி மாதத்தில் அந்த ஆடி மாதத்துலேயே உன்னை பயன்படுத்தியே வந்து சக்தியை வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. உன்னோட இலைகள் வந்து பல நோய்களுக்கு மருந்தாக போகும். உன்னோட இலைகளை பயன்படுத்தி தேவியை பூஜிக்கிறவங்களுக்கு பல பிரச்சனைகள்லேருந்து விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு வரத்தை கொடுத்து பூலோகத்துக்கு அனுப்புகிறாங்க. இதுதாங்க வேப்பிலையோட முன்ஜென்ம கதை. இதனால தான் நம்ம வேப்பிலையை வந்து ஆடி மாதம் அம்மனுக்கு பயன்படுத்தி வழிபடுறோம். இதனால தான் வேப்பிலை வந்து பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் விளங்குதுங்க. இது மாதிரியான நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.